வளைகுடா போர் காரணமாக பன்னாட்டு சந்தையில் தங்கம் வெள்ளி விலை வீழ்ச்சி. ஒரு அவுன்ஸ் தங்கம் விலையில் ஒரே நாளில் $230 சரிவு. பொள்ளாச்சியில் முன்னாள் அமைச்சர்களின் படங்களை அவமரியாதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக புகார். 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருப்பத்தூரில் இருசக்கர ஊர்தி விழிப்புணர்வு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர். கரூர் மாவட்டம் இரும்பூதிப்பட்டியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் தேர்தல் பறக்கும் படையால் பறிமுதல். உதகையில் உரிய ஆவணங்களின்றி அதிக பணம் வைத்திருந்ததாக கூறி பறக்கும் படை பறிமுதல் செய்ததால் வடமாநில சுற்றுலா பயணிகள் தவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மின்வாரியத்தில் புகார் அளித்த விவகாரத்தில் மோதல். வடிவேலு என்ற விவசாயி அடித்து கொலை. சென்னையில் இருந்து ஆந்திரா சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து புழல் அருகே சரக்குந்து மீது மோதி விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதையில் இரவு நேரங்களில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் ஊர்தி ஓட்டிகள் அச்சம். கும்பகோணம் ராமசாமி கோவிலில் ராமநவமி விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தமிழ்நாட்டில் கோடைகால பருவமழை இயல்பை விட 4 விழுக்காடு குறைவாக பெய்துள்ளது என சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல்.